டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்ததாக நடிக்க போற திரைப்படம் தலைவர் 167. இந்த படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாரா வந்து பேரப் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. ரீசெண்டாக தான் இந்த படத்தில் நம்ம தலைவருடைய லுக் டெஸ்ட்டில் எடுத்திருந்தாங்க. அதுக்கான ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம தலைவர் வந்து ஒரு போலீஸ் கெட்டப்பில் நடிக்க போகிறாரு அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ கண்டிப்பாக அலெக்ஸ் பாண்டியன் அப்படின்ற மாதிரியான ரோலில் நம்ம தலைவர் வந்து திருப்பி பார்க்க போகிறோம் அப்படின்ற போது ஃபேன்ஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஏப்ரல் 2nd வீக்ல வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி அஃபிஷியலாக தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சமயத்தில் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ற லைக்கா நிறுவனம் தற்போது ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சர்ப்ரைஸா தற்போது இந்த படத்துல வந்து ஒரு பிரேக்கிங்கான அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அதாவது நம்ம தலைவர் 167 படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து நாளை காலை 8:30 மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தற்போது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தலைவர் 167 ARM ஃபர்ஸ்ட் லுக் அவுட் அட் 8:30 AM டுமாரோ, கவுண்ட் டவுன் பிகைன்ஸ் அப்படின்ற மாதிரி தற்போது பதிவிட்டிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வில்லனாக எஸ்.ஜே. சூர்யா நடிக்கிறாரு அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் ஆக்ட்ரஸ் நிவேதா தாமஸ் வந்து இந்த படத்தில் நம்ம தலைவருடைய பொண்ணா நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவலாம் வெளியாகிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்ற மாதிரி தற்போது படக்குழு வந்து அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கேஸ்ட் அண்ட் க்ரூ, அதுக்கப்புறமா டெக்னிக்கல் டீம் யாரு அப்படின்ற அப்டேட்ஸ்லாம் சீக்கிரமாகவே வரும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய என்டையர் ஷூட்டிங்குமே மும்பையில் தான் ஷூட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம தலைவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பார்க்க போகிறோம் அப்படின்ற போது கண்டிப்பாக இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கான ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த படம் வந்து நெக்ஸ்ட் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக தற்போது பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து சீக்கிரமாகவே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த வருஷமே நம்ம தலைவருடைய பேட்ட திரைப்படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆனது. ஸோ அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நம்ம தலைவருடைய அடுத்த படம் வரப்போகுது அப்படின்ற போது கண்டிப்பாக நம்ம தலைவர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இதை தவிர ஒரு மிகப்பெரிய ட்ரீட் இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு நம்ம அனிருத் வந்து இசையமைக்க போறாரு. பேட்ட படத்தில் நம்ம அனிருத் வந்து வேற லெவலில் மியூசிக் போட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து தற்போது இந்த படத்தில் செகண்ட் டைமாக நம்ம அனிருத் வந்து நம்ம தலைவருக்காக மியூசிக் போட போறாரு அப்படின்ற போது இந்த படத்துடைய சாங்ஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ நாளை காலை 8:30 மணிக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதுக்காக யாரெல்லாம் இப்போ ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.